என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாத எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தியானித்து வந்தோம். இந்த வாரம் நாம் உண்மையான கடவுள் யார்? 3 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். பல தேவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவர்களுக்கு நாம் சரியான இலக்கணத்தை கூற முடியவில்லை. கொடுப்பவர் தேவர், பாதுகாப்பவர் தேவர், படைப்பவர் தேவர் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்கிறோம். உண்மைதான். ஆனாலும் உண்மையான தெய்வம் யார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும்போது அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. வேதத்தை ஆராய வேண்டும். தேவன் தன்னைத்தாமே வெளிப்படுத்தாவிட்டால் மனித குலத்தால் புரிந்து கொள்ள முடியாது. வேதத்திலே அவர் எங்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் சற்று தியானிக்கும் போது சில காரியங்கள் நமக்கு வெளிப்படும். அவைகளை வைத்து நாம் தேவன் எப்படிப்பட்டவர், என்ன குணாதிசயங்களை உடையவர் என்பதை குறித்து சற்று தியானிப்போம். தேவன் யார் என்று பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உங்கள் மேல் கல் எறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொன்னபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். நீ மனுஷனாக இருக்கிறாய், ஆனால் தேவன் என்று சொல்லுகிறாய், அதற்காகத்தான் கல்லெறிகிறோம் என்று சொன்னார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க, தேவ வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லையா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வேதத்திலே கூட மனிதர்களை தேவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது எங்கே எழுதியிருக்கிறது என்று பார்ப்போமானால் 82வது சங்கீதம் 6வது வசனத்தில் இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மையும் தேவர்கள் என்று அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பொழுது உண்மையான தெய்வத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்ளுவது என்று பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் மக்கள் படும் கஷ்டத்தை கண்டு தேவன் மோசேயை அணுகி அவரை அவர்களிடத்தில் அனுப்ப சித்தமுள்ளவராக இருப்பார். அப்பொழுது அவர் தன்னை எப்படி மோசேயோடு வெளிப்படுத்துகிறார் என்பதை சற்று தியானிப்போம். யாத்திராகம் 6வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்களிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான்
ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் அறிமுகப்படுத்தி கொண்டேன். ஆனால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நான் அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. அதை அவர் மோசேயினிடத்தில் 3வது அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 15வது வசனம் முடிய இப்படியாக தன்னை வெளிப்படுத்துவார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாவுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் என்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பெயர். அவர் யாரும் உருவாக்கவில்லை, அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபிடத்தில் வெளிப்படும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுகிறார். என்ன காரணமாக இருக்கும் என்று நாம் தியானிப்போமானால், ஆபிரகாம் காலத்திலே பல மக்கள் பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். பார்வோ மன்னன் ஒரு தேவனை வழிபட்டு கொண்டிருந்தார். அப்படியாக யாக்கோபினுடைய மாமனார் ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தார். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். யாருடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வந்திருக்கலாம். அப்பொழுதுதான் தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். ஆனால் மோசேயோடு வெளிப்படுத்தும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தும் போது என்னை யாரும் சிருஷ்டிக்கவில்லை, நான் தான் சிருஷ்டிகர்த்தா, எனக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்று சொல்லப்படும் போது அப்படிப்பட்ட ஒரு கடவுள் ஒன்றுக்கு மேலே இருக்க முடியாது. அதுதான் உண்மையான கடவுளாக இருக்க வேண்டும். அதை தான் நாம் வழிபடுகிறோம். ஈவன் அவரும் ஆண்டவர் ஒருவரே என்று பழைய ஏற்பாட்டிலே சொன்னார். இயேசுநாதரும் ஆண்டவர் ஒருவரே என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஒருவர் தான் இருக்க முடியும். அப்பொழுது இயேசுநாதர் யார் என்று நாம் கேட்கக்கூடும். அவரை குறித்து கொலோசியர் புஸ்தகத்திலே பவுலடிகளார் மூலமாக ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை சற்று தியானிப்போம். கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம் தொடங்கி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதரிசியமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். உரித்து வைத்திருக்கிறார் பிதாவை. முதன்மையான சிருஷ்டி என்றால் ஃபர்ஸ்ட் பார்ன், முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கு நாம் நன்றாக தியானிக்க வேண்டும். அவரை கொண்டு அவருக்கென்று. அவரை கொண்டு பிதா சிருஷ்டிக்கவில்லை, பிதா இயேசுநாதரை கொண்டு சிருஷ்டிக்கிறார். யாருக்காக சிருஷ்டிக்கிறார்? இயேசுநாதருக்கென்றே சிருஷ்டிக்கிறார். அவரை கொண்டும் அவருக்கென்றும். பிதா சிருஷ்டிக்கப்படாதவர். அவர் இயேசுநாதரை கொண்டு சிருஷ்டிப்புகளை சிருஷ்டிக்கிறார். 17வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார்,
அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. முந்தினவர் என்றால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரா, இருந்தாரா என்று பார்த்தால் முதலாவதாக வந்தவர். எப்படி வந்தார், எப்படி உருவாக்கப்பட்டார், இதெல்லாம் நமக்கு தேவையற்ற ஒரு கேள்விகள். ஏனென்றால் பிதா, குமாரன், பரிசுத்தவானவர் மூலமாக அவர் நமக்கு போதிக்கிறார், சிருஷ்டிக்கிறார். அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்து விட்டார்கள், நாம் படிக்க வேண்டியதை நாம் படிக்க வேண்டும். இப்பொழுது இயேசுநாதரை குறித்து தியானித்தோம். அவர் முதல் பேரான குமாரனாக இருந்தார். அவர் மூலமாக சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற கேள்வி வரும்போது, பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் ஒரு சில மக்களிடமே இடைப்பட்டார். சவுல் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. முதலாக மோசேவுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆனால் மோசே தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்ட போது தேவன் பரிசுத்தாவை எடுத்து மற்ற 70 மூப்பர்களுக்கு அதை பிரித்து கொடுத்தார். அதிலிருந்து நமக்கு குறைவாக இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுநாதர் தன் இரத்தத்தை சிந்தினதினாலே எல்லோருக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அவர் யோவான் 16வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களில் இப்படியாக நமக்கு சொல்வார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உம்மிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் தேற்றவாளனை உம்மிடத்தில் அனுப்புவேன். அவர் சிலுவையினூடே போனதினாலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் வாஞ்சிக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் வருகிறார். அவரை குறித்து மற்ற 2 இடங்களிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உமக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். தேற்றவாளன் போதிப்பார், நினைவூட்டுவார். மற்றும் 15வது அதிகாரம் யோவான் 26வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, திரியேக கடவுள் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் சீஷராக வேண்டும், மற்றவர்களை சீஷராக்க வேண்டும். இன்னும் வர வாரங்களிலே இன்னும் இதை குறித்து தியானிப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Children, copy this from the board. என்னடி ஆச்சு? ஏய் எழுது. நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. பாப்பாக்கு செக்அப் பண்ண போலாமா? ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.